இந்த வாரம் நாய்ஸ் வாரம். நாய்ஸ்லேருந்து இன்றைக்கி இந்தியாவில் அவங்களோட TWS லைனப்பில் வந்து பட்ஸ் VS106 அப்படின்ற ஒரு TWS இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இந்த இயர்பட்ஸ் வந்து லான்ச் ப்ரைஸாக வந்து 1299க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெகுலர் ப்ரைஸாக வந்து 1499க்கு செல் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து ரெகுலர் ப்ரைஸோட கம்மியான ப்ரைஸில் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராமில் ATT டீல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சொந்த டெலகிராம் சேனல் தான். ஸோ இங்கே வந்து நம்ம ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் டைமில் வந்து எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்துட்டுருக்கும். அண்ட் நான் ஆஃபர் டைமில் வந்து ஒரு சில லூட்ஸ்லாம் வந்து வாமா மின்னல் மாதிரி வந்து போயிட்டுருக்கோம். பட் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணுறதுனால எதையுமே வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நேம் வந்து ATT டீல்ஸ், மறக்காதீங்க. அண்ட் இப்போ இந்த இயர்பட்ஸ்க்கு வந்துன்னா பிளாக், ஒயிட் அண்ட் ப்ளூன்னு மொத்தமாக 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்திருக்க 2 கலர்ஸுமே வந்து பிளாக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வந்து நம்மகிட்ட நாய்ஸோட பட்ஸ் VS106 மாடல் இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் இயர்பட்ஸ் அண்ட் கேஸோட டிசைன் இருக்குது. அப் டு 50 ஹவர் ப்ளே டைம் இருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. MRP வந்து 4499 போட்டிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஜெட் பிளாக் கலர். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ள ஒரு குட்டி பெட்டி. ஸோ இதுக்குள்ளே வந்து இயர்பட்ஸ் இருக்குது. ஸோ கேஸ் பார்க்குறதுக்கு வந்து 103 Pro டிசைன் மாதிரி தான் இருக்குது, சிமிலராக இருக்குது. பட் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா வரலாம். அடுத்து உள்ள ஒரு யூசர் மேனுவல், நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ், வாரண்டி கார்டு. அடிஷ்னலாக வந்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் இயர் டிப்ஸ் இருக்குது. அண்ட் Type A to Type C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. 106 கேஸ்க்கு வந்தோன்னா ஸோ ஹிஞ்ச் குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் வந்து ஒரு Type C சார்ஜிங் போட்டிருக்கு. ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு குட்டி LED இண்டிகேஷன், அதுக்கு மேலே வந்து நாய்ஸோட பிராண்டிங் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. பில்டு, டிசைன், கம்ஃபர்ட் இந்த ஆஸ்பெக்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கேஸ் விஷயத்துக்கு வந்தோன்னா கேஸ் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்குது. ரொம்ப ஹெவியாகவும் இல்லை. கேஸோட வெயிட் வந்து அரௌண்ட் 36 கிராம்ஸ் இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து பாக்கெட்லேயும் வச்சுட்டு கேரி பண்ணிட்டு போக முடியும். கேஸோட லிட் வந்து நம்ம டாப்பில் ஓப்பன் பண்ணுற டிசைனில் கொடுத்துருக்காங்க. லிட்டோட மேக்னெட்மே வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் ஹிஞ்ச் குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு ஓகே, பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் உள்ளே இருக்கும்போது நம்ம ஹார்டாக ஷேக் பண்ணாலுமே வந்து வெளியில் விழ மாட்டேங்குது. ஸோ அந்தளவுக்கு மேக்னெட்ஸுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. தான் பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பட் பிளாஸ்டிக் அப்படின்றதுனால ஒரு லாங் டேர்ம் யூசேஜில் வந்து நமக்கு ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நியர்பை ஸ்டோரில் ஏதாவது ஸ்கின் கிடைக்கும் அப்படின்னா ஸ்கின் வந்து நீங்கள் ஒட்டி வச்சுருக்கேன். இல்லை அப்படின்னா ஸ்க்ராட்ச் ஆகாமல் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இயர்பட்டுக்கு வந்து IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் ஸ்ப்ளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணோம். இயர்பட் விஷயத்துக்கு வந்தோன்னா டிசைன் நம்ம பார்க்குறதுக்கு வந்து VS404 பார்த்த மாதிரி ஒரு சிமிலர் டிசைன் பேட்டர்ன் தான். ஸ்டெம் டைப் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு இன்இயர் டைப்பில். ஸோ நம்ம காதில் ஃபிட்டு, கம்ஃபர்ட்டில் வந்து நம்ம காம்ப்ரமைஸே இல்லை. ஒரு 4 கிராம் வெயிட் இருக்குது. பட் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. லாங் வேருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி கம்ஃபர்ட் விஷயத்தில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. இயர்பட் வந்து கொஞ்சம் ஒரு லாங் ஸ்டெம் டிசைனில் கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்து நமக்கு ஒரு மேட் ஃபினிஷும் அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளாஸியாக கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்க்குறதுக்குமே வந்து நல்லாயிருக்கு. அவுட்டோரில் நம்ம காதில் வியர் பண்ணியிருக்கப்போ அந்த வின் நாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை. அவுட்டோர் நாய்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஐசோலேட் பண்ணி கொடுக்குது. அதுக்கு வந்து இந்த டிசைன் நல்லாவே ஃபேவரபுளாக இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வந்து ப்ளூடூத் 5.3ல் பவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜராக வந்து நான் வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ணல. நம்ம அந்த லிட் ஓப்பன் பண்ணாலே வந்து ஃபோனோட கனெக்ட் ஆகிடும். வீடியோ ஆடியோ ப்ளேபேக் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து லேட்டன்சி இஷ்யூ நான் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. அண்ட் ஒரு ரூம்குள்ளே இல்லை ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கேமிங் விஷயத்துக்கு வந்து அப் டு 40 மில்லி செகண்ட் வரைக்குமே வந்து லோ லேட்டன்சி சப்போர்ட் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கேஷுவலாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் இன்டென்ஸ் ஹார்ட் கோர் கேமர் அப்படின்றப்போ வந்து நம்ம ஒரு ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு 40 மில்லி செகண்ட் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். டெடிக்கேட்டடாக வந்து கேம் மோட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஆர் ரைட் இயர்பட் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது 3 EQ மோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நமக்கு நார்மல் மோட்லேருந்து கேமிங் மோட் போகும். கேமிங்லேருந்து நமக்கு வந்து பேஸ் மோடுக்கு போகும். அந்த கேம் மோட் ஆக்டிவேட் பண்ணி ப்ளே பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஆடியோ விஷயத்துக்கு வந்து 10 mm டைனமிக் டிரைவர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. SBC AC 2 கோடுக்குமே வந்து சப்போர்ட் ஆகுது. லவுட்னஸ் நல்லா இருக்குது. நம்ம மோஸ்ட்டாக இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 60 to 70% வால்யூமே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 3 EQ மோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நார்மல் மோடில் நம்ம கேட்கும்போது ஓவரால் வந்து ஒரு பேலன்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. பேஸ் வந்து அடிக்வேட்டாக இருக்குது. வோக்கல்ஸ் நல்லா கிளியராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும். பட் பட்ஜெட் இயர்ஃபோன்ஸ் நம்ம எடுத்துட்டாலே அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வீக்கான சைடில் தான் இருக்கும். பட் பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை. இந்த இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு வந்து மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஓவரால் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் டெடிக்கேட்டடாக வந்து பேஸ் மோட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, பேஸ் மோடில் யூஸ் பண்ணும்போது அப்படியே டிராஸ்டிக்காக வந்து பேஸ் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. பட் 10 to 20% வரைக்கும் ஸ்லைட் அந்த பேஸ் வந்து பூஸ்டடாக உங்களுக்கு தெரியும். பட் பேஸ் வந்து ரொம்ப ஹெவியாக பூஸ்டடாக
பஞ்சியாக வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு இந்த ப்ரைஸ் ப்ரைட் வந்து ஓவரால் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஜஸ்டிஃபை பண்ணுது. அடிக்குவேட்டான பேஸ் வந்து நமக்கு கிடைக்குது. பேட்டரி அண்ட் சார்ஜிங் விஷயத்துக்கு வந்துன்னா கேஸ்க்கு வந்து 470 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ப்ரைட்டில் வந்து கேஸ்க்கு ஓரளவுக்கு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 1 hour ஆகுது. அண்ட் இயர்பட் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 30 minutesலேருந்து 45 minutesக்குள்ளே வந்து சார்ஜ் ஆகுது. பட் யூசர் டு யூசர் வந்து அந்த சார்ஜிங் டைம் வேரி ஆகும். ரூம் டெம்பரேச்சர் இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. நான் சொல்லக்கூடிய டைம் வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நார்மலாக வந்து நீங்கள் ஒரு 60 to 70% வால்யூமில் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் இருக்குது. அரௌண்ட் 7 to 8 hours வரைக்குமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டினியூஸாக மூவி பார்க்குறது, ஒரு ஓவர் நைட் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து பேட்டரி பேக்கப்பில் வந்து நமக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கப் வந்து இந்த இயர்பட்ஸ்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் டச் கண்ட்ரோல்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 3 EQ மோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக நம்ம டிபிக்கல் நாய்ஸ் இயர்பட்ஸில் நம்ம என்ன டச் கண்ட்ரோல் பார்ப்போமோ அதே தான். சிங்கிள் டைம் வந்து லெஃப்ட் பட்டை டேப் பண்ணும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ரைட் பட் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். டபுள் டேப் பண்ணால் வந்து ப்ளே பாஸ் ஆகும். அண்ட் லெஃப்ட் ரைட் பட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த EQ மோட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரிபிள் டைம் டேப் பண்ணால் வந்து ப்ரீவியஸ் சாங் ஆர் நெக்ஸ்ட் சாங் வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஓவரால் டச் கண்ட்ரோல்ஸுமே வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்சிவாக பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதில் வந்து நான் எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அண்ட் காலிங் விஷயத்துக்கு வந்துன்னா ஈச் பட்டுக்குமே வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு குவாட் மைக் சப்போர்ட் இருக்குது. ஸோ மைக் வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து நாய்ஸ் பட்ஸ் VS106 இருக்குது பார்த்தீங்களா, இந்த TWS. ஸோ இதுலேருந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆடியோ தான். இந்த மைக்கோட இன்டர்னல் மைக்லேருந்து தான் வந்து இந்த ஆடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு இண்டோர் என்வாயன்மெண்ட்ல தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதாவது சப்ரஸ் பண்ணி என்னோட ஆடியோ வந்து எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணுது அப்படின்ற வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இந்த ஆடியோ குவாலிட்டிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இண்டோர் காலுக்கு வந்து மேஜராக நமக்கு இஷ்யூஸ் இருக்காது. ஓரளவுக்கு வந்து நம்ம ஆடியோ வந்து லவுடாகவும் இருக்குது. பட் அவுட்டோரில் நீங்கள் பேசும்போது அந்த ENC சப்போர்ட் இருக்குது, என்வாயன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுற பேரில் வந்து நம்மளோட ஆடியோ வந்து ஸ்லைட்டாக ரெடியூஸ் ஆகுது. பட் கேஷுவலாக நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்கு ஏதாவது வெளியில் இருக்கும்போது 1-2 கால்ஸ் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேசலாம். இந்த ப்ரைஸ் பேக்கில் நம்ம கால்ஸ் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் காலிங் ஆஸ்பெக்ட்ஸ்லேயுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபைனல் வேர்டிக் நம்ம வந்துன்னா 1299க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ப்ரைட்டில் நமக்கு AAC கோடக் இருக்குது, ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் இருக்குது. அண்ட் முக்கியமாக ஃபிட்டு கம்ஃபர்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த விஷயத்தில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. கேஸ் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போக முடியுது. அண்ட் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். நாய்ஸோட வெப்சைட் அண்ட் Amazonல வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.